இன்றைக்கான செகண்ட் மேட்ச் பஞ்சாப் vs ராஜஸ்தானோட மேட்ச் ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்கலாம். எப்படி லைனப் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பற்றி பார்க்கலாம். கேப்டனாக சாம்சன் பதவி ஏற்றிருக்கார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கு. பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஃபஸ்ட்டு மேட்ச்சு நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம டெலிகிராமில் கேஎல் ராகுல் கொடுத்துருந்தோம், செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். அதுமாதிரி நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மேட்சை பொறுத்தவரை நான் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஏறாங்க அதே சேம் பிளேயர்ஸ் தான் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பஞ்சாப் வந்து நல்லா வின்னிங் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ராஜஸ்தானை பொறுத்தவரை ஒரு 2-3 பேர் சேஞ்சஸ் ஆகலாம். ஃபெருக்கி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ யார் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுதான் பிளேயிங் 11. கிரவுண்டை பொறுத்தவரை இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் 167 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரு 180+, 85+ போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஏதோ இருக்கும். பட் ஆனால் ஹோம் டீம் வந்து நிறையா பிக்சர்ஸை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ நிறையா பேர் டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சென்னை மேட்ச்சு கூட எல்லா மேட்சும் பிளாக் சாயிலில் விளையாண்டாங்க. இன்றைக்கி வந்து ரெட் சாயில். ஸோ விக்கெட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் எடுத்தாங்க. ஸ்பின்னர் அவ்வளோவா இது பண்ணல, டாமினேட் பண்ணல இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச்சில். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். பிச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கிரவுண்டு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மேட்சோட டாஸ் வின் வந்து பஞ்சாப் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம வேகமாக போயிடலாம். இந்த மேட்சோட பெஸ்ட்டு பிளேயர்ஸை பொறுத்தவரை இவங்க 6 பேர். இந்த 6 பேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பிரபு சிம்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியாக விளையாடி 20+ அடித்து போகலாம். இல்லைனா அதுக்குள்ளே அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபெர்கியூசன் இல்லைனா யான்சன் வந்து ரெஃபர் பண்ண. இவங்க 2 யாராவது ஒருத்தர் போங்க. ஹர்ஷ்தீப் சிங் இன்றைக்கி ஒரு விக்கெட் டேக்கர் 3 விக்கெட்+ எடுக்க சான்ஸ் இருக்குது. சகல் இன்றைக்கி ஒரு 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க நல்லா இருக்குது. ஐயர் நிதானமாக தான் ஆடுவார். பிரேம்ஸ் ஆர்யா பொறுத்த வரைக்கும் நல்லா அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸ்வெல் ஒரு பேட்டிங் வந்தார் அப்படின்னா நல்லா போடுவார். பவுலிங் போட்டாலும் ஒரு 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பேட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை. இந்த கிரவுண்டில் ரெக்கார்டு அவ்வளோவா இல்லை. சாம்சனுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இருக்குது. பட் ஆனால் அவர் இப்போ ஃபார்மில் இல்லாதனால அவர் வந்து நீங்கள் ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க. ஹெட்மயர் பேட்டிங் வந்தால் நல்லாயிருக்கும். பராக்கு, அசரங்கா, ராணா இவங்க நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே இவங்க ஃபாஸ்ட் பவுலிங்கில் நல்லா பண்ணலாம். ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே எடுக்க சான்ஸ் இல்லை. பட் ஆனால் அவருக்கு நல்லா ஏற்ற கிரவுண்டு. ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டேஷன் பிளேயரில் இவங்க 5 பேர் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. சாம்சன், நெஹேல் வரேரா எப்படி, ஏன்னா லைனப்பு எப்படி வராங்கன்னு தெரியல. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. மும்பையிலலாம் நேற்று வந்து ரொம்ப சேஞ்ச் இருந்தது. ஸோ ரொம்ப இது பண்ண முடியல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இவங்கள கரெக்டாக ரொட்டேட் பண்ணி போடுங்க. சாம்சனும் ஆர்ச்சரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பண்ணாமையும் போகலாம். அதை பார்த்துக்கோங்க. கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐயருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. விசி கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேக்ஸ்வெல், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 2 கேப்டன் சாய்ஸ் கொடுத்துக்கோங்க. பஞ்சாபில் ஆர்ஆரில் கொடுக்கணும்னு நினச்சா ராணாவும் அசரங்காவும் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க. என்னோடய டீமை பொறுத்தவரை சாம்சன் நான் போயிருக்கேன் விக்கெட் கீப்பரில். அதுக்கடுத்து ஐயர், பிரேம்ஸ் ஆர்யா, பிரபு சிம்ரன் போகல. ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ்வெல் கீழே நான் சொன்ன பிளேயர் அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மேட்ச் நான் கிவ்அவே கொடுக்கல. நான் வெளியே ட்ராவலில் இருக்கேன். அதான் வீடியோவே லேட்டாகி வருது. அடுத்த மேட்ச்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணுவோம். தேங்க்யூ.